தேசிய மருத்துவ கவுன்சில் அறிவுறுத்தலின்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை இதுநாள் வரையிலும் பெறாத புதுச்சேரி மாநில அரசை கண்டித்தும், இந்த ஆண்டில் இருந்து 50% மருத்துவ இடங்களை பெற வலியுறுத்தியும் தமிழகம் போன்ற அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ள மாணவர்கள் மருத்துவ கல்வியில் அரசு பள்ளியின் இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தியும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து பாஜக மாநில அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கன்னட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாநில கழக செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியை ஆளும் எந்த அரசாக இருந்தாலும் மருத்துவ கல்வியில் அரசின் இடஒதுக்கீட்டை பெறுவதில் வியாபார நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்றனர். கடந்த 25 ஆண்டுகளாக நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களும் 50% இடங்களை பெறுவோம் என வாக்குறுதி அளித்துவிட்டு வெற்றி பெற்றவுடன் 50% இடங்களுக்கு பதிலாக குறைந்த அளவில் அரசு இடங்களை ஆட்சியாளர்கள் பெற்று வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கும் 4 நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் மூலம் எந்த விதமான நன்மையும் நம் மாநிலத்திற்கு இல்லை. நம் மாநிலத்தின் தண்ணீர், மின்சாரம், நிலம் ஆகியவற்றை பயன்படுத்தி கொண்டு தேர்தல் நேரத்தில் அவ்வப்போது இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு தேர்தல் நிதி வழங்குவார்கள். இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கும் போது 50% இடங்களை அரசுக்கு அளிப்போம் என உறுதிமொழி அளிக்கப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டில் மத்திய மருத்துவ கவுன்சில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 50% இடங்களுக்கு அரசு நிர்ணயம் செய்யும் கட்டணத்தை மட்டும் வசூலிக்க வேண்டுமென ஆணையிட்டது. ஆனால் இதையும் அரசு செய்ய முன்வரவில்லை என தெரிவித்தார்.